Notification for walk-in interview, engagement of hospitality monitor on contractual basis, IRCTC South Zone. நம்ம ரயில்வே நிர்வாகத்தில் முழுக்க தொகுப்பூதிய அடிப்படையில் ஒரு 84 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்கிறாங்க. இது பெர்மனன்ட் ஜாப் இல்லை, இது ஒரு டெம்பரவரி ஜாப், ரைட்டா? ஸோ எலிஜிபிள் அண்ட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஆர் இன்வைட்டட் டு அப்பியர் ஃபார் எ வாக்-இன் இன்டர்வியூ for the post of hospitality monitor on contract basis for a period of 2 years initially and extendable by 1 more year based on requirement and satisfactory performance. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 1 இயர் தான் தரப்போகிறாங்க. உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அது செகண்ட் இயராக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது முழுக்க கான்ட்ராக்ட் பேஸ் மட்டும்தான், சரியா? ஓகே, அடுத்து முக்கியமான விஷயம் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேம் அண்டு நம்பர் ஆஃப் போஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர் 84 போஸ்ட். ஸோ இந்த கேன்டீன் சம்மந்தமான துறையில் ஒரு 84 வேக்கன்சி இருக்குது. ஸோ இது என்ன டைப்பு ஆள் எடுக்கிற டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் கிடையாது, இது முழுக்க வெறும் இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ மொத்த சேலரி 30,000 பர் மந்த்து. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் இன் ஃபுல் டைம் கோர்ஸ். ஸோ நீங்கள் ரெகுலரில் டிகிரி முடிச்சிருக்கணும். அது என்னென்ன டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ, அப்புறம் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் சர்வீஸ், அப்புறம் எம்பிஏ. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வித் ரெலவெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேன் ஆல்சோ அப்ளை. ஸோ ஆல்ரெடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் யாராவது இந்த மாதிரி டெம்பரவரி ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 2000, அது 1 ஏப்ரல் 2026, 27 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், நமக்கு இந்த போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஸ்டேட்டில் தான் இந்த போஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆக்சுவல் நம்பர் ஆஃப் போஸ்ட் மே இன்க்ரீஸ் ஆர் ரெடியூஸ் பேஸ்ட் ஆன் ரெக்குவயர்மெண்ட். ஸோ ரயில்வே நிர்வாகத்துக்கு தேவையை பொறுத்து இந்த 84 போஸ்ட் அதிகமும் ஆகலாம், குறைவாகவும் ஆகலாம். தோஸ் ஹூ ஹாவ் பீன் செலக்டட் ஏர்லியர் டு ஒர்க் வித் இந்தியன் ரயில்வேஸ் ஆர் ஐஆர்சிடிசி வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்லிங் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த மாதிரி டெம்பரவரி போஸ்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ரெக்வயர்ஸ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் போத் வேர்பல் அண்டு ரிட்டன், இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தெளிவாக இருக்கணும். ஸோ இதுக்கடுத்து ரீஜனல் லாங்குவேஜ், உங்களை எந்த ஸ்டேட்டில் போஸ்டிங் போட போகிறாங்களோ அந்த ஸ்டேட்டுடைய பிராந்திய மொழி அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தமிழ், கன்னடம், மலையாளம், ஸோ இந்த மாதிரி இது இருந்தால் உங்களுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்புறம் ரெமுனரேஷன் அண்ட் அதர் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சிடிசி ருபீஸ் 30,000 பர் மந்த்து. அது இல்லாமல் டெய்லி அலவன்ஸ் இருக்குது, பர் டேக்கு 350 இருக்குது. ஆன் டியூட்டி, அதான் நீங்கள் ட்ரெயினில் இருக்கும் பொழுது அது 12 ஹவர்ஸ் டியூட்டியாக இருந்தால். அப்புறம் லாட்ஜிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 240, நேஷ்னல் ஹாலிடேஸ் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா 384. அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏஜை பொறுத்து 1400லேருந்து 2000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்றதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ், ரொம்ப முக்கியமானதெல்லாம் இதில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை விட ரொம்ப முக்கியமானது பிளேஸ் அண்ட் டேட் ஆஃப் வாக்-இன் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்குது. தமிழ்நாடு அளவில் பார்த்திங்கன்னா சென்னை, ஐஆர்சிடிசி ஜோனல் ஆஃபீஸ் சென்னை, நம்பர் 6A தி ரெயின் ட்ரீ பிளேஸ், நம்பர் 9 எம்சி நிக்கோலஸ் ரோட், சேத்பட், சென்னை 6,31,000. இந்த இன்டர்வியூ நடக்கக்கூடிய டேட் வெறும் 3 டேட் மட்டும்தான், 25, 27, 28. இது 3 ஏப்ரல் மாதத்தில். ஆல்ரெடி 25 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு மீதி இருக்கக்கூடிய நாட்கள் 2 நாள் மட்டும்தான், 27 மற்றும் 28. சப்போஸ் இந்த இன்டர்வியூ வைக்கக்கூடிய டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா யாரெல்லாம் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கீங்களோ கேண்டிடேட் சென்னைக்கு, அந்த கூடுதலாக வரக்கூடிய நாளுக்கான தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே உங்களுடைய செலவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் இன் ஐஆர்சிடிசி சவுத் ஜோன் அப்படின்னு இருக்குது. ரொம்ப பேசிக் விஷயம் மட்டும்தான், பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமானது இது இல்லை. ஃபோட்டோ மேலே கார்னரில் இருக்குது. அப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், நம்ம பேர், அப்புறம் ஃபாதர் நேம், அப்புறம் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ அது,
இந்த சப்டிவிஷன் உட்பட நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, லேண்ட்லைன் நம்பரு, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த், அதை நீங்கள் என்ன ப்ரூஃப் இது கூட அட்டாச் பண்ணி கொடுக்க போகிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரூஃபில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஆதார் நம்பர், ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இதில் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் இதுக்குள்ள நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் என்ன டிகிரி முடிச்சிருக்கோம், அது ஃபுல் டைமாக பார்ட் டைமாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக, என்ன மார்க்கு, இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி பேர். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஆர்கனைசேஷன், போஸ்ட் ஹெல்ட் அண்ட் ஸ்கேல் ஆர் பே ட்ரான், பீரியட் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியாஸ் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன லாங்குவேஜ் நமக்கு எழுத பேச நல்லா தெரியும் அது கொடுத்துருக்கணும். அடுத்து முக்கியமான பகுதி டாக்குமெண்ட் டு பி அட்டாச்டு. என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் இதை கூட அட்டாச் பண்ணி தர போகிறீங்க அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், ப்ரூஃப் ஆஃப் கேட்டகரி, அதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அப்புறம் அதர்ஸ், வேறு என்ன நீங்கள் புதுசாக இதில் மேலே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்டை நம்ம கண்டிப்பாக இதோட சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிக்னேச்சர், டேட்டு. ஸோ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அறிவின் அகாடமி சார்பாக ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.